வந்து தேனி தென்கரை போனோம் மேடம். தேனி தென்கரை போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மேடம். கரெக்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் நைட்டு ரைடு போய் அடிக்கிறோம் சரி சார், அந்த வீட்டில் பணம் இருந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பேசுகிறோம் அப்படின்ட்டு. அன்றைக்கி ஃபுல்லாக கோயிலில் தான் மேடம் படுத்துருக்கோம். ஸ்டேஷன் பக்கத்தால் ஒரு கோயில் இருக்குது, அதில் படுத்துருக்கோம். அன்றைக்கி நைட்டு போகல, மக்கால் நைட்டு போனாங்களாமா. ரைடு அடித்தாங்க, பணம் ஒன்றுமே இல்லை சைஸ், நீங்கள் சொன்னதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அங்கே அது மாதிரி எதுவுமே இல்லை. எஃப்சி ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க சைஸ் அப்படின்ட்டு. இங்கேருந்து கிளம்பி 3 பேரையும் அழைச்சிட்டு போகிறேன். அவர் பாதியிலேயே வரல, எனக்கு வேலை இருக்குன்னு அப்படி தியாகராஜன் போயிட்டார். அப்போ அழைச்சிட்டு என்னால் போகிறேன். அங்கே போகும்போது 5 பேரை வந்து எஸ்பி ஆஃபீஸ் நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா மிரட்டுறாங்க மேடம் கத்தியை வச்சுக்கிட்டு. அதில் வந்து முருகன் ஒரு ஆள் மேடம், அங்கே வேலை பார்க்குற ஆள் தான் மேடம், அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற ஆள். இன்னொரு பையன் அங்கே வேலை பார்க்குற ஆள் தான் மேடம். அதில் வந்து இன்னும் 3 பேர் தான் யாருன்னு தெரியல மேடம். இதில் அந்த இவ்வளோ பேரை வந்து அதை மிரட்டினோன்னா எஸ்பி ஆஃபீஸ் எங்களால் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியல. அதனால நாங்கள் எதுவுமே சொல்ல முடியல. நாங்கள் அப்படியே வீட்லேயே இருந்துட்டோம். எதுவுமே நாங்கள் இதை பற்றி எதுவுமே பேச முடியல என்னால்.